தொடர்ந்து வரவேற்புரை அரியலூர் மாவட்ட கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் திரு ஆர் பூமிநாதன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது அரியலூர் மாவட்ட கூடைப்பந்து சங்கம் 2ஆம் ஆண்டாக மாநில அளவில் நடத்தும் ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டிற்கு வருகை புரிந்துள்ள நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் நமது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களையும் மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வீரர்களையும் வீராங்கனைகளையும் மற்றும் நமது இளம் சிங்கங்களையும் இளம் வீரர்களையும் வீராங்கனைகளையும் வருக வருக என்று வரவேற்று நமது பரிசளிப்பு விழாவை நமது கிளைமேட் சரியில்லை என்ற காரணத்தினால் சீக்கிரமாக முடிக்கப்படும் காரணத்தினாலும் மற்ற யாரையும் பெயரை சொல்லி வரவேற்க முடியவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். நம்ம சிறப்பு விருந்தினர்களை மட்டும் கோரியதற்கு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கீங்க, எல்லாரையும் வரவேற்கணும்னு ஆசை தான். பட் ஆனால் கிளைமேட் அந்த மாதிரி இல்லை. அதனால அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நிகழ்வு முதலாக உயர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அரியலூர் மாவட்ட கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் சால்வை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகிறார் என்பதனை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கப்படுகிறது. மாவட்ட விளையாட்டு அலுவலர் திரு லெனின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திரு ஏ அகமது ரவி டாக்டர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து டாக்டர் பிரவீன் எஸ்ஆர் ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து டால்மியா பொது மேலாளர் திரு ஆல்வின் சார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திரு ஸ்ரீராம் எஸ்எஸ்இ அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தினுடைய வட்டாட்சியர் அமர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திரு லிங்கம் அவர்களுடைய துணைவியார் திருமதி லிங்கம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தினுடைய வட்டாட்சியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அரியலூர் மாவட்டத்தினுடைய கூடைப்பந்து கழகத்துடைய நிர்வாகிகளுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு ஆர் செல்வராஜ் துணைத் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. திரு செந்தில் எம்கேஆர் உரிமையாளர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு ஆனந்த் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு சிவா ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. திரு அடுத்தபடியாக இந்த கூடைப்பந்து மைதானத்தில் பயிற்சி பெற்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நடத்தக்கூடிய இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இந்த கிரவுண்டில் விளையாண்டு ஒரு 3 மாணவிகள் செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு வேறு மாவட்ட ஆட்சியாளருக்கு வளரும் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிறிய குழந்தைகளை நினைவு பரிசு வழங்கி வாழ்த்துமாறு அன்புடன் அறிவிக்கின்றோம். ஏ ஜனனி, இளந்தென்றல், அச்சயா, அன்பரசி, தனிகன்
இவங்க 4 பேருமே இந்த கிரவுண்ட்ல விளையாண்டு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலுக்கு போய் இந்த விளையாட்டு மைதானத்திற்கும் அரியலூர் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா SGFI போட்டியில இந்த அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவன் தமிழ்நாடு அணிக்காக விளையாண்டு நமக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஷாம் கணேஷ் அரியலூர் மாவட்டத்தின் சார்பாக ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய விளையாட்டு போட்டியில தமிழ்நாடு அணிக்காக விளையாண்டு பெருமை சேர்த்தவர். தனியும் ஷாம் கணேஷின் சார்பாக அவருடைய பெற்றோர் இந்த நினைப்பரிசனம் பெற்றுக் கொள்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமா நயாலய காலேஜில் பிரதீப் குமார்ங்கிற ஸ்டூடெண்ட் பிரதீப் குமார் இவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற அரியலூர் மாவட்ட கூடைப்பந்து கழகம் நடத்திய ஆண்கள் மற்றும் பெண்கள் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி. இந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியிலே முதலாவதாக பெண்களில் 4ஆம் இடத்தை பெற்ற அணி எத்திராஜ் காலேஜ் சென்னை. The 4th place goes to Etiraj College Women's Section, Etiraj College Chennai. The 4th place in Women's Section, the 4th place goes to Etiraj College Chennai. The team members எல்லாரும் வாங்கப்பா. இவர்களுக்கான பரிசு தொகை ரூபாய் 8000. இந்த பரிசு தொகையினை மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் வழங்குகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். The third place goes to St. Joseph School, சேலம். பெண்கள் பிரிவிலே 3ஆம் இடம் பிடித்த அணிகள் சென்ட் ஜோசப் பள்ளி சேலம் அணியினர். இவர்களுக்கான பரிசு தொகை 10,000 ரூபாயும் அவர்களுக்கான அந்த சுயகோப்பையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை பெருமிதத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக பெண்கள் பிரிவில் 2ஆம் அணி தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்த பெண்கள் அணியினர் ரூபாய் 15,000 ரூபாயும் அதற்கான சுயகோப்பையும் பெறுகிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் பிரிவிலே இந்த முதலிடம் பிடித்த அணியினர் the first place goes to Rising Star Chennai. பெண்கள் பிரிவிலே முதல் இடம் பிடித்த அணியினர் செகண்ட் பிரைஸ் கோஸ் தமிழ்நாடு போலீஸ் சென்னை. ரூபாய் 15,000 காசோலையும் அதற்கான சுழற்கோப்பையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மூலம் பெற்றுக்கொள்வதை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்கள் பிரிவிலே முதலிடம் பிடித்த அணியினர் ரைசிங் ஸ்டார் சென்னை அணியினர். The first place goes to Rising Star Chennai in women's section. The first place goes to Rising Star Chennai அணியினர். முதல் பரிசினை பெறுகின்ற அணியினர் ரைசிங் ஸ்டார் சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மூலமாக இந்த பரிசினை பெறுகிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆண்கள் பிரிவிலே 4ஆம் இடத்தை பிடித்த அணியினர் டெக் சிட்டி கரூர். The 4th place goes to டெக் சிட்டி கரூர் அணியினர். ரூபாய் 10,000 மதிப்புள்ள காசோலையும் சுழற்கரத்தையும் பெறுகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாகவும் மாவட்ட கண்காணிப்பாளர் மூலமாகவும் இந்த பரிசுகளை பெறுகிறார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் the men's section. The third place goes to St. Joseph's College, Trichy. ஆண்கள் பிரிவில் 3ஆம் இடம் பெறுகின்ற அணியினர் திருச்சி
சென்ட் ஜோசப் கல்லூரியை சேர்ந்த அதிகாரிகளுக்கு பெருமைகளும் தெரிவித்துக் கொண்டு இந்த விளையாட்டுகளுக்கான பரிசு தொகையினை வேறு மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழங்குகிறார்கள் என்ற பெருமைகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். The second place goes to Delta கூடைப்பந்து கழகம் கும்பகோணம் அணியினர். The getting இரண்டாம் இடத்தை பெறுகின்ற அணியினர் டெல்டா கூடைப்பந்து கழகம் கும்பகோணம் அணியினர். இவர்களுக்கு மாவட்ட உயர்திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த பரிசு தொகையினை ரூபாய் 20,000 பரிசு தொகைகளையும் வழங்குகிறார்கள் என்ற பெருமைக்குடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக முதல் பிரிவு ஆண்கள் பிரிவிலே நெடுநிலையத்தை பெறுகின்ற தமிழ்நாடு காவல்துறையை சேர்ந்த அணியினரை அன்புடன் அழைக்கிறோம். 3 நாட்களாக நடைபெற்ற மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியினுடைய இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழ்நாடு காவல்துறை அணியினருக்கு முதல் பரிசு வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தமிழ்நாடு போலீஸ் ஸ்கூல் தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்த அணியினருக்கு இறுதியாக இந்த விளையாட்டுப் போட்டியை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்திய கூடைப்பந்து கழகத்தினுடைய தலைவர் திரு ஆர் பூமிநாதன் அவர்களுக்கும் செயலாளர் திரு